My dear students, இப்போ வெர்னியர் காலிப்பரில் இருக்கிறோம். இதை அப்படியே எடுத்து எழுதுகிறோம். ஓகேங்களா? வெர்னியர் காலிப்பர்னோடே நம்மளுக்கு லீஸ்ட் கவுண்ட் தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. லீஸ்ட் கவுண்ட் கொடுத்து மெயின் ஸ்கேல் டிவிஷன் கூட கேட்கலாம். எவ்வளோ எம்எம் எவ்வளோ சென்டிமீட்டர்னு. இப்போ இதில் பாருங்கள், a வெர்னியர் காலிப்பர் has 20 division on the வெர்னியர் scale which coincide with 19 division on the main scale. 20 வெர்னியர் ஸ்கேல் வந்து கோயின்சைட்னா என்ன, ஈக்குவல் அப்படி வச்சுக்கலாம். அப்போ இதிலிருந்து இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸை ஒரே லைனில் நம்ம எழுத போகிறோம். என்னது, 20 VSD equal to 19 MSD. 20 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் coincide with 90 MSD. முடிஞ்சு போச்சு. The least count of the instrument is 0.1 mm. நம்ம என்ன எழுதுவோம், எல்சி எவ்வளவு, 0.1 mm. என்னடா பொதுவாக எல்சி தானே கேட்பாங்க. இப்போ எல்சி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கேட்குறது என்னது, த மெயின் ஸ்கேல் டிவிஷன். எம்எஸ்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எம்எஸ்டி என்ன. இவ்வளோ பெரிய பாராகிராஃபை நம்ம இந்த 2 லைனில் முடிச்சிட்டோம். 4 ஆன்சரில் ஒன்று தான் எழுத போகிறோம். அப்போ இது பெருசு, சொல்யூஷன்ஸ் என்னது. சரி, ஃபஸ்ட்டு லீஸ்ட் கவுண்ட்னா என்ன, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால கம்மியாக அளக்கக்கூடிய அளவு, அது கீழே அதால் அளக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ வெர்னியரோட லீஸ்ட் கவுண்ட் 0.1 mmனா 0.09 mm இதால் அளக்க முடியாது. இதை விட கம்மியாக அளக்க முடியாது. மினிமம் வேல்யூவே இதுதான் லீஸ்ட் கவுண்ட். ஓகேங்களா? சரி, லீஸ்ட் கவுண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன, எல்சி ஈக்குவல் டு ஒரு எம்எஸ்டி மைனஸ் ஒரு விஎஸ்டி. ஓகேங்களா? இப்போ நான் உங்களை கேட்குறேன், 1 கிலோகிராம் ஒரு இங்கே எழுதிக்கலாம். சரி, இப்படி சொல்கிறேன், 1 கிலோகிராம் மைனஸ் 500 கிராம் எவ்வளோன்னு டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, ஏடா ஒன்று கிலோகிராமில் இருக்குது இன்னொன்று கிராமில் இருக்குது. உடனே என்ன பண்ணுவீங்க, 500 கிராமை கிலோகிராமாக மாற்றுவீங்க. 500 கிராம் எவ்வளோ கிலோகிராம், அரை கிலோகிராம், ஆஃப் கிலோகிராம். இப்போ பாருங்கள், இது கிலோகிராமில் இருக்குது, இது கிலோகிராமில் இருக்குது. அப்போ ஈஸியாக கழிச்சிடலாம்ல. அது மாதிரி இது மெயின் ஸ்கேல் டிவிஷனில் இருக்குது, இது எதில் இருக்குது, வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனில் இருக்குது. அப்போ இதை என்னவா மாற்றணும், மெயின் ஸ்கேல் டிவிஷனாக மாற்றணும். அப்போ ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனுங்கிறது எவ்வளோ மெயின் ஸ்கேல் டிவிஷன் நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு தான் அதை கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, இதுக்கப்புறம் கீழே வரலாம். என்னது, 20 VSD equal to 19 MSD. ஓகேங்களா? ரைட். இதுக்கு என்ன மீனிங், 20 × 1 VSD. 1 VSD மாதிரி 20 டைம்ஸ் இருக்குது. அப்போ 20 × 1 மாதிரி தானே அர்த்தம். எனக்கு தேவை எவ்வளவு, ஒரு விஎஸ்டி. அப்போ ஒரு விஎஸ்டி. ஓகேங்களா? இந்த 1 கூட 20 எப்படி இருக்குது, மல்டிப்ளை இருக்குது. மல்டிப்ளை இருக்கிறது அந்த சைட் பண்ணால் டிவிஷன். அப்போ 19/20 MSD. முடிஞ்சு போச்சா? அப்போ இந்த 1 விஎஸ்டிக்கு பதிலாக இங்கே என்ன எழுதலாம், 19 இது பண்ணலாம். இதை வேணுமா ப்ராக்கெட் பண்ணலாம், ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சது. இங்கே இருந்தால் ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு ஒரு எம்எஸ்டி மைனஸ் 19/20 MSD. கிளியரா? ரைட். அப்போ லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு எம்எஸ்டியை வெளியே எடுத்துருங்க காமனா. அப்போ 1 மைனஸ் 90/20. 90/20. கிளியர்? அப்போ என்ன வருது, லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு, இதை எல்சிஎம் எடுத்தா எம்எஸ்டி ப்ராக்கெட் 20 மைனஸ் 90/20 எல்சிஎம் எடுத்தா. அப்போ என்ன வரும் ஆன்சரு, அப்போ எல்சி ஈக்குவல் டு என்ன வரும், 20ல் 19 போச்சுன்னா 1/20. அப்போ 1/20 MSD. நமக்கு தேவை என்ன, எம்எஸ்டி தான் தேவை. இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எம்எஸ்டி ஈக்குவல் டு என்னது, இந்த சைடு எழுதுங்க, ஒன்று குழப்பம் இல்லாமல் இருக்கும். எம்எஸ்டி ஈக்குவல் டு 20, இந்த சைட் போனால் மல்டிபிள் இல்லையா, 20. எல்சி ஆல்ரெடி இங்கேயே இருக்குது, 20 × எல்சி. ஆட ஒரு எம்எஸ்டிங்கிறது எல்சியை 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் அவ்வளோதானா, அதுக்கு தான் இவ்வளோ ஸ்டெப்பா. ரைட். அப்போ எம்எஸ்டி ஈக்குவல் டு 20 × எல்சி எவ்வளவு, 0.1 mm. 0.1 mm. ஓகேங்களா? அப்போ 2ல் வர மாதிரி எது ஆன்சரு, இதுதான் இருக்குது. இதெல்லாம் 0.5 1 1/4 இருக்குல்ல. அப்போ நம்பரை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆப்ஷன் சி. 2 விஷயந்தான். இது ஃபார்முலா. ஒரு விஎஸ்டிங்கிறது எவ்வளோ எம்எஸ்டின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு எம்எஸ்டிங்கிறது எம்எஸ்டி வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கணும்.
எல்சி வேணுமா ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடலாம். இந்த மாதிரி பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.